இந்த சூழ்நிலையில் பெரியாரை எதிர்த்து இந்த அளவுக்கு பேசினனால பெரியார் தான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீமான் அதை பற்றி பேசும்போது அதீத விமர்சனங்களை வைக்கும்போது கண்டிப்பாக இவர் வந்து இப்போ ஈரோட்டு மண்ணில் மண்ணை கவ்வுவார் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ திமுகவும் இல்லை திமுக சார்ந்த கட்சிகளும் வந்து எதிர்பார்த்திருந்தது. மண்ணை கவலை இது வந்து மண்ணை கவருங்கிறதுக்கு உங்கள் யாஸ்டிக் என்ன? முதல்ல வாங்கின ஓட்டை விட கம்மியாக வாங்கியிருக்கணும். இப்போ 10,800 வாக்கு விடவோ இல்லை ஒரு 11,600 சில்லற வாக்கு விடவோ அந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் அவர் வாங்கின வாக்கை விட கம்மியாக வாக்கு வாங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இவர் பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் கடந்த மக்களவை தேர்தலில் அந்த செக்மெண்ட்ல 8% வாங்கினவர் இப்போ கிட்டத்தட்ட 16% வாங்கி 15% மேலே வருது. இப்போ இது வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு அவருக்கு. அப்போது இது என்னவா பார்க்க முடியும்னா சீமான் வந்து பெரியார் மேலே வச்ச விமர்சனங்களை வந்து பப்ளிக் வந்து அதுவும் குறிப்பாக ஈரோட்டில் இருக்கிற மக்களே வந்து அதை பெரிய அளவுக்கு வந்து ஓட்டிங்கில் கன்சிடர் பண்ணலை.